கேட்டால் ஒரு ஆள் 100 ரூபா வாங்கினா கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. இதுக்கு ஒரு அமைச்சர் வந்து ஒரு நேரடியாக வந்து பாடிடணும். ஏன்னா இது ஒரு ஒரு மரியாதையே இல்லை. நீ யாராக இருந்தாலும் ஓரமாக போயா, காசு இருந்தால் நில்லு, இல்லை ஓரமாக போயிட்டு அப்படின்றாங்க. இங்கே வந்து மொட்டடிக்கு போனோம். நாங்கள் ஒரு 40 பேர் வந்தோம். மொட்டடி போனதில் ஒரு ஆளுக்கு 100 ரூபா. இஷ்டம்னா நில்லுங்க, இல்லைன்னா ஓரமாக ஓதுங்க. லைன்லாம் கணக்கு கிடையாது. 100 ரூபா கொடுத்து தான் மொட்டடிப்போம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முடி காணிக்கைக்கு இலவசம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 100 ரூபாய் கட்டாயமாக வசூல் செய்யப்படுவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதாகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் இன்று தைப்பூசம் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து நடைப்பயணமாக நடந்து வந்து சுவாமியை வழிபட்டு வருகின்றனர். தைப்பூச விழாவை முன்னிட்டு அதிகாலையில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமானது நடைபெற்றது. இதில் தங்க கவசம், வைர கிரீடம், பச்சைக்கல், மரகதக்கு மாலை அணிவிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. இந்த தைப்பூச விழாவில் பக்தர்கள் மயில் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, பால் காவடி சுமந்து வந்து மொட்டையடித்து சரவண பொய்கை திருக்குளத்தில் புனித நீராடி முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் மலைக்கோவிலில் தேர்வீதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட நேரமாக பக்தர்கள் காத்திருந்து சுவாமி வழிபட்டு வருகின்றனர். மேலும் மலைப்பாதையில் அதிக அளவில் வாகனங்கள் சென்றால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் அனைத்து வாகனங்களும் அனுமதிக்கப்படவில்லை. திருக்கோவில் சார்பாக ஒரு பேருந்து மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறது. மலைக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் கைப்பிட வசதி, குடிநீர் வசதி சரிவர செய்யாததால பக்தர்கள் அவதி அடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் அறநிலைத்துறை சார்பில் மலைக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இலவசமாக முடி காணிக்கை செலுத்தலாம் என அறிவித்துவிட்டு தற்போது மொட்டை அடிக்கும் இடத்தில் 100 ரூபாய் கட்டாய வசூல் செய்து ஊழியர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் 100 ரூபாய் கொடுத்தால்தான் மொட்டை அடிப்போம், இல்லை என்றால் திரும்பி போங்க என்று மிரட்டி வருவதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். எனவே அறநிலைத்துறை அமைச்சர் உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சுதாகர். இங்கே வந்து மொட்டடிக்கு போனோம். நாங்கள் ஒரு 40 பேர் வந்தோம். மொட்டடி போனதில் ஒரு ஆளுக்கு 100 ரூபா. இஷ்டம்னா நில்லுங்க, இல்லைன்னா ஓரமாக ஓதுங்க. லைன்லாம் கணக்கு கிடையாது. 100 ரூபா கொடுத்து தான் மொட்டடிப்போம். இல்லைன்னா நாங்கள் மொட்டடிக்க மாட்டோம். மொட்டடிக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வரோம். ஒரு பக்தர் வராங்க. இவ்வளோ பக்தர் கேட்டால் ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்கினா கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. இதுக்கு ஒரு அமைச்சர் வந்து ஒரு நேரடியாக வந்து பாடிடணும். ஏன்னா இது ஒரு ஒரு மரியாதையே இல்லை. நீ யாராக இருந்தாலும் ஓரமாக போயா, காசு இருந்தால் நில்லு, இல்லை ஓரமாக போயிட்டு அப்படின்றாங்க.